பேப்பர் நான் பழைய பொசிஷன் வரணும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே பிரிச்சு காட்டு. அறிவு கட்ட முண்டோம் தலைகீழா பிடிக்கிறாடா. நேரம் புடி. முண்டோம் முண்டோம் நான் படிக்கிற மாதிரி தலைகீழா பிடியாண்டா. மந்திரி சபை நிலைமைகள் தலைகீழ் மாற்றம். இது நேரம் இருந்து படிக்க வேண்டிய விஷயம். என்ன வேணும்? வேலை வேணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இல்லையே. சார் டிரைவர் தானே சொன்னாங்க சார். அது பக்கத்து வீட்டுல. எந்த வீடு தானே சொன்னாங்க. இல்ல பண்ணி போலாம் சார். நீங்க மனசு மட்டும் செய்யலாம் சார். மனசு மட்டும் வச்ச பத்தாது. மாசம் சம்பளத்தை கொடுக்கணுமே. கண்டிப்பா அதுதான் வேலையே செய்கிறது. பணம் தானே முக்கியம். சார் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். எனக்கு கோயில் கட்ட பணத்தை வச்சுக்கிட்டு வேற வேலை ஒரு தேடிக்க. நீ போலாம். நீங்க வேலை கொடுக்குறேன் போக மாட்டேன் சார். என்ன மேன் உண்ணாவிரதம் இருக்கிறியா? இப்படி அடம் பிடிச்ச வேலை ஒண்ணு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? தருவான் தருவான். என்ன தருவான்? ஒருத்தர் தருவான். யாருப்பா? புது ஃப்ரெண்டா? மண்ணாங்கட்டி வேலை வேணும்னு கழுத்து இருக்கான். நீயா? நீ எங்க பாருங்க? உஷா அம்மா இறந்த பிற்பாடு அங்க என்ன வேலையை வச்சு நிறுத்திட்டாங்க தம்பி. நான் இப்ப நாயா அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார் இவருக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீ சொன்னா மாட்டேன் நான் சொல்ல போறேன். உன் டிரைவர் லைசன்ஸ் எங்க? அத அடமான வச்சுதான் 5-6 நாளா ஆப்பிட்டு இருக்கேன். அதை கூட அடகு பிடிக்கிறானா? ஆமா அனுஷரை தவிர எல்லாத்தையும் அடகு பிடிக்கிறாங்க. ஒரு குவாலிபிகேஷனே போறோம். யூ ஆர் அப்பாயிண்டட். நம்ம காரை மட்டும் அடமான வச்சிடாத. என்னப்பா நிர்மல் கொஞ்ச நாளா மனசு சரியில்லாம இருக்காரு. ஒரு சேஞ்சுக்கு எங்கயாவது பிக்னிக் போயிட்டு வரலாமா? மாங்காடம் கோயில் போலாமா? உங்களை அங்கேயே டிராப் பண்ணிட்டு நானும் நிர்மலும் மகாபலிபுரம் போறோம். நானும் மகாபலிபுரம் வருவேன். ஆங்காட்டம்மன் கோயில் என்ன இறக்கி விட்டுருங்க சார். எதுக்கு? வேலை கிடைச்சா வாரேன்னு ஆண்டிக்கிட்டேன். அதுக்கு தனியா ஒரு நாள் பஸ்ல போய் வேண்டிக்க. நாளைக்கு மகாபலிபுரம் போனோம். கார் ரெடி பண்ணு போ. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கச்சணிந்த கொங்கைமாத கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. பங்கஜா நீயா? நான் யாரும் பயந்துட்டேன் தெரியுமோ? வக்கீலா லட்சணமா உட்கார்ந்து லா புஸ்தகத்தை படிக்காம பாரதியார் பாட்டை பாடிட்டு இருக்கே. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அடியே லாப படிச்சு படிச்சு எனக்கு அழுத்து போயிட்டு சேஞ்சுக்காக பாரதியார் பாடல படிச்சேன். இத படிச்சாலே தனியா ஒரு வீரம் வருது. பார்த்தேனே. என்னத்த? உங்க மேல கேஸ் கட்டு விழுந்ததும் போட்டேலே ஒரு அலறல். அப்பவே பார்த்தேன் உங்களுக்கு வந்த வீரத்தை. அடியே அங்குசத்தை பார்த்தா யானைக்கு பயம். பங்கஜத்தை பார்த்தா இந்த பாரத்லாவுக்கு பயம். என்னடி செய்யறது? கோர்த்த பார்க்க என் வீரத்தை. ஆமாமா எனக்கு நல்லா தெரியுமே. படிச்சது பாரத்லா, பட்டம் வாங்குது ரவுடின்னு. என்னடி செய்யறது? கோர்ட்ல ரவுடித்தனமா நான் ஆர்கியூ பண்றேன்னு எவரோ சொல்ல போய் என் பேரோட ரவுடிங்கிற பட்டமும் சேர்ந்துடுத்து. ரவுடி ராஜகோபாலைன்னு சொன்னாதான் இந்த லோகத்துக்கே புரியுறதுன்னு. யாரா நீ? ரவுடி ராஜகோபாலையர் இப்படிதானே அவர் இருக்காரா? கட்டையில போறவன் எப்படி கேக்குறான் பாருங்க. நாக்க புடுங்கிக்கலாம் போல இருக்கு. அவசரப்பட்டு நாக்க புடுங்கிடாதே, அப்புறம் சாப்பிட முடியாது. பொறுமையாரு. நான் தானே ரவுடி. என்ன விஷயம்? அத்தியவதி நீங்க எங்க முதலாளியாம ஒரு கேஸ் விஷயமா பாப்பா ஆக்க வந்திருக்காங்க. அத்தியவதியா? எங்கேயோ கேள்விப்பட்ட நேமா இருக்கு. சரி வர சொல்லு. கொஞ்சம் நில்லுப்பா. எங்க ஆத்துக்காரோட ஃபீஸ் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சும் தானே வந்திருக்கேன். 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ண 10,000 ரூபாய் வாங்குற ஒரே வக்கீல் ஐயா தான். எரிஞ்சுதான் வந்தேன். பின்னையே நிக்கிற போய் அவளை வர சொல்ற. போ போயண்டா. கேட்டியாடி உங்க ஆத்துக்காரன் பெருமைய? ரவுடி ராஜகோபாலா கொக்கோனா? ஈஸ்வரா ரவுடின்னு ஊ சொல்றது போறாதா? நீங்க வேற சொல்லுமா? வாங்க வாங்க வாங்க. கமின் கமின். உட்காருங்க. டேக் யுவர் சீட். Thank you. Sit down, sit down. என் பேரு எனக்கு நல்லா தெரியும். கேஸ மட்டும் சொல்லுங்க, மத்த விஷயம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏடி பங்கஜம் பேசாம நின்னுட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு ஏதாவது குடிக்க கொண்டாடி போடி.
செத்தேரு என்ன சாப்பிட? காப்பியா, டீயா, ஓவரா, போன்விட்டாவா, ஹார்லிக்ஸா, பூஸ்ட்? செத்தேருங்கோ, நம்ம ஆத்துல காஃபி மட்டும்தான் இருக்கு. அப்ப அதையே கொண்டாடி. எங்க ஆத்துல காபி ஒன்று தான் சாப்பிடுவோம், மத்ததெல்லாம் முட்டை கலந்துருக்கும், அது பிடிக்காது. ஆமா, கேச சொல்லுங்க. ரொம்பவும் பெக்கூலியர் கேஸா இருக்கே. என் நண்ட வந்துட்டோம் இல்லையோ, கவலையை விடுங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, தன்னை பாபுன்னு சொல்லிக்கிறவன் நிர்மல் தானே நீங்க நிரூபிக்கணும். என் மகளுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். அம்மா, இது வரைக்கும் நான் 1000 கேஸ்ல அப்பீல் ஆயிருக்கேன். ஃபெயிலியர்ங்கிறதே கிடையாது. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். யூ டோன்ட் வரி, இந்த கேஸ்ல நான் தூள் கலைப்படுறேன். சாப்பிடுப்பா. என்ன? கேஸ் கட்ட மட்டும் அவராண்ட கொடுங்க, நோட்டு கட்ட என்னால கொடுத்துருங்க. அப்படி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட். சுட்டு அங்கே, கட்டு இங்கே மாத்தி கொடுத்துட்டு இந்த காப்பி கூட எனக்கு கிடைக்காது. சாப்பிடுங்க. எனக்கு மாதிரி கட்டப்பட்டிருக்கும் பாபு கோடீஸ்வரி சத்தியவதியின் ஒரே மகன். பாபுவை போல் உருவமுள்ள நிர்மலை சுவீகாரம் எடுத்துக்கொண்ட காரணத்தால் பாபு நிர்மலை கொலை செய்திருக்கிறான். இது சந்தேகத்திற்கிடமில்லாமல் போலீஸ் தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியின் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதால் தக்க தண்டனை அளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் பலமா ஆட்சேபிக்கிறேன். ஐ எம் சாரி. எஸ், ப்ரோசீட். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த நபர் பாபுவே இல்ல. சத்தியவதிக்கு பாபுங்கிற பேர்ல ஒரு பிள்ளையே கிடையாது. அத்தனையும் கற்பனை. தன் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்தினால நிர்மலை எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் சத்தியவதியால பொய்யா உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பாபு. அந்த பாபு உருவாக்கி விட்ட அத்தனை பேரும் கோர்ட்ல ஆஜராயிருக்கா? வேணும்னா இங்க கேள்வி கேட்டுக்கலாம். அப்போ இருடா இரு. அப்போ காருக்குள்ள இருந்த பணம் யாரது? வரலாம், கேள்வி வரலாம். சத்தியவதியோட நர்சிங் ஹோம்ல சமீபத்துல இறந்து போன ஒரு அநாத பணத்தை காருக்குள்ள வச்சு எரிச்சு அதுதான் நிர்மல் நம்ப வச்சுட்டா சத்தியவதி. அந்த சத்தியவதிய எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னை பாபுன்னு சொல்லிக்கிறானே தவிர இந்த பையன் நிர்மல் தான். நிர்மல் கொல்லப்படலை. தேங்க்யூ யுவர் ஆனர். இத பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நிறைய சொல்ல விரும்புறேன். நிச்சயமா நான் பாபுதான். நான் தான் நிர்மலை கொன்னேன். அவன் பெண்ணத்தை கார்ல போட்டு கொளுத்துனேன். எங்க அம்மா என்ன எப்படியாவது இந்த கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் கதையே மாத்துறாங்க. அது தப்பே இல்ல. காரணம் தாய்ப்பாசம். ஏய், இந்த லோகத்துல எந்த குழந்தை எங்க பிறந்தாலும் உடனே ஜனன மரண பதிவு ஆபீஸ்ல பதிவு செய்யப்படணுங்கிறது சட்டம். நீ சத்தியவதியோட மகனா இருந்தா உன்னுடைய ஜனனம் எந்த பதிவு ஆபீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு? Come on, tell me. நீங்க எங்க அம்மாக்கு வக்கீலா வந்திருக்கீங்களே தவிர அவங்க வரலாறு தெரியாம வந்திருக்கீங்க. எங்க அம்மா, அதாவது சத்தியவதி அம்மா சைகோன்ல இருந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீ சொல்லணும். பதில் சொல்லு. பதில தான் சொல்றேன், கேட்டுக்கங்க. என்னுடைய அம்மா என்ன பெத்தது சைகோன்ல. அப்போ அந்த நாட்டுல யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அந்த நிலையில ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாத்தி தன்னுடைய தாய் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாளே தவிர எந்த ஜனன மரண ஆபீஸ்லயும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்க மாட்டேன். அதனால நான் பிறந்தது எங்குமே ரெஜிஸ்டர் பண்ணப்படல. அதுக்காக நான் பிறக்கவே இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. ரொம்ப சமத்தா பேசுறதா இருக்கும். எனக்கு கோவம் வந்தது. உன் பல்ல உடைச்சு வேண்டாம் வருவா. அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஐ அம் சாரி மை லார்ட். வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். 10ஆம் தேதி பாத்துக்கிறேன். விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சேர்த்து குடிச்ச மாதிரி முகத்தை வச்சுருக்கேட, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடி. ஒண்ணும் இல்லையா? கோர்ட்ல இருந்து வந்ததும் தர்பண கூட கைட்டாம இப்படி ஆத்திரத்தோட ஆட்டுக்கள் ஆட்டல என்னன்னு? ஒண்ணுமே இல்லைன்னா விடேண்டி. இப்பதானே எனக்கு புரியுறது. கோர்ட்ல உங்க ஆர்குமெண்ட கேட்டு எல்லாரும் கிடுகிடுத்து போயிருப்பான். ஆத்துக்கு வந்ததும் மாவாட்ட வேண்டி இருக்கேன்னு வருத்தம் வந்துட்டு போல இருக்கு. கவலைப்படாதே, இந்த மாசத்துக்குள்ள ஒரு கிரைண்டர் வாங்கிடலாம். ஆடி மண்டு, உனக்கு மாவாட்டுறதையோ உன் புடவையை தோச்சு போறதையோ நான் துளி கூட கேவலமா நினைக்கிறதே கிடையாது. ஆனா என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல கோர்ட்ல ஒரு பையனை திணறடிச்சது கிடையாது. ஆனா அந்த புடி பையன் பண்ணிட்டாண்டி. அதை நினைச்சா தாண்டி எனக்கு அவமானமா இருக்கு. ஓஹோ, அந்த கண்ணாடிக்காரி கேஸ் சொல்றேடா? ஆமாண்டி. சொந்த மாமியார பெத்த தாயின அலும்பு பண்றான், ஆடம் பிடிக்கிறான். நானும் என்னமோ காஸ்பெஷலா போட்டு பாத்துட்டேன். சாதிக்கிறான்டி. மாமியார பார்த்து அம்மாங்கிறான். சரி, ஆம்டார பார்த்து தங்கங்கிறானா? என்னடி சொன்ன? இன்னொரு சொல்லு. மாமியார பார்த்து அம்மாங்கிறவன்
ஆம்டியால பார்த்து தங்கங்கிறானா? அடியே பங்கஜம், அருமையான பாயிண்ட புடிச்சு எனக்கு அல்வா மாதிரி கொடுத்துட்டேடி. நான் என்ன ரவுடி ராஜகோபாலையர் ஆம்டியால கொக்க என்ன? ஈஸ்வரா, ஏனா என்னாச்சு? கை நசுக்கிண்டா? நாசமா போச்சு போ. நீட்டி முளைச்சி நீங்க வேற என்ன ரவுடின்னு சொல்றியேடி. என்ன மன்னிச்சிருங்கோண்ணா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ என்ன வேண்டாலும் பண்ணடி, ஆனா நீ கொடுத்த பாயிண்ட்டுக்கு உனக்கு என்ன வேண்டாலும் பண்ணலாம். வாடி.